character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Curriculum Pakam, Puducherry 7. Good evening my dear 12th standard economics students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லா கிளாஸஸையும் ப்ராப்பராக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கணும். ஸோ ஏன்னா கிளாஸஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய கண்டினியூஷன் தான் போகும். ஃபர்தராக ஆன்லைன் கிளாஸ் நடத்துறது கண்டினியூ ஆகாது. ரிவிஷன் டைமில் நம்ம உங்களுக்கு கிளாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் இருந்தாலும் கிளாஸஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாஸஸை ப்ராப்பராக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக எழுதுங்க. ஓகே. ஸோ நம்ம செகண்ட் லெசன் நேஷ்னல் இன்கம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே கண்டினியூஷன். ஓகே. எதெல்லாம் வந்து நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகலை, எதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டி ப்ராசஸாக இருக்குது. ஓகே. நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது எதெல்லாம் வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் இந்த நேஷ்னல் இன்கம் அனாலிசிஸ் அதான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க அதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பர்மா capital gains. Okay, the problem also arise with regard to capital gains. நிறைய ப்ராப்ளம் இருக்குது capital gains. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ ஒரு ரேட்டாக இருக்கும். ஆனால் அவங்க விற்கும் போது நிறையா விற்றுருப்பாங்க. வாங்கணும் போது ஒரு கம்மியான விலையில் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்கன்னா இப்போ அது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது நிறைய அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதை விற்கும் போது நிறைய லாபம் கிடைக்கும். அதெல்லாம் என்னதுன்னா capital gains. Okay, so the capital gains arise when a capital assets such as a house, other property, stocks or shares etc. is sold at a higher price than was paid for it at the time of the purchase. அவங்க பர்ச்சேஸ் பண்ணதை விட விற்கும் போது அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இந்த லாபமெல்லாம் நம்மளுக்கு நேஷனல் இன்கமில் ஆட் ஆகாது. The capital gains are excluded from the national income. அது இன்க்ளூட் ஆகல, என்ன ஆகுதுன்னா எக்ஸ்க்ளூட் ஆகுது. That's a capital gain. Next, statistical problem. There are statistical problems too. நிறைய statistical problem வருதோ ப்ராப்ளம் இருக்குது. The great care is required to avoid the double counting. எது நம்ம அவாய்ட் பண்ணோம்? டபுள் கவுண்டிங். Statistical data may not be perfectly reliable when they are compiled from the numerous sources. Okay, நிறைய நம்ம டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோன்னா அது என்னன்னா நியூமரஸை தான் கலெக்ட் பண்ணுவோம். நியூமரஸ்னால் நம்பர்ஸை தான் கலெக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த நம்பர்ஸு கேர்லெஸ்ஸாவோ இல்லாட்ட வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துலேயும் நம்ம வந்து போடும்போது நியூமரஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய ரிலேட்டட் மெஷர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸ்கில்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் இந்த கணக்கெடுக்க போகிறாங்க இல்லையா, அது பாப்புலேஷன் சென்சஸ் ஆகட்டும் இல்லாட்டா அதுக்கு ரிலேட்டடான மேட்டர் ஆகட்டும், எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷனும் நேஷ்னல் இன்கம் கூட தான் ஆகட்டும். ஒரு ஹவுஸுக்கு போகிறாங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் போகிறாங்க, போயிட்டு அவங்ககிட்ட இன்கம் என்னான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க இன்கம் சொல்லும் போது அதை கரெக்டாக தட் மீன் நோட் பண்ணணும். அதை கரெக்டாக நோட் பண்ணாமல் அவங்க கேர்லெஸ்ஸாக நோட் பண்ணாங்கன்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் அவங்க என்னவா இருக்காங்கன்னா சம்டைமு ஸ்கில்ஸ் அண்ட் இன்எஃபிஷியன்சி, ஸ்கில் லெவல்லையும் அவங்க இன்எஃபிஷியன்சியாகவும் இருக்கிறதுனால the statistical staff and the cooperation of people at a large are also the equally important to estimating national income. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போயிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நோட் பண்ணணும். The following are the some of the statistical problem. நிறைய statistical problem நம்ம சொல்லியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். Accurate and reliable data are not adequate. நம்மளுக்கு அக்யூரேட்டனாகவும் அண்ட் நம்பகத்தன்மையாகன அக்யூரேட்னா ரொம்ப துல்லியமான கணக்கீடாகவும் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அண்டு தட் மீன் ரிலையபிள் நம்பகத்தகுந்த மாதிரியும் சொல்கிறதில்ல. ஒரு வீட்டுக்கு போவோம் நம்ம, ஓகே, நான் தட் மீன் எம்ஃபில் படிக்கும்போது ஒரு தீசஸ் பண்ண நான் எவ்ரி எம்ஃபில் ஸ்டூடெண்ட் நம்ம தீசஸ் சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கன்சம்ஷன் அண்ட் சேவிங் அனாலிசிஸ்னு ஒரு டாபிக் எடுத்து அப்போ போகும்போது ஒரு அவங்க பார்க்குறதுக்கு நம்ம ரிச் லுக்காக இருப்பாங்க. ஆனால் அவங்க சேலரி நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, கம்மியாக சொல்லுவாங்க.
நம்மளுக்கே தெரியும் அவங்க ராங்காக சொல்கிறாங்கன்னு. பட் இருந்தாலும் அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம எழுத முடியும். நான் அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய வந்து கரெக்டான இதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, த அக்யூரேட் அண்ட் ரிலையபிள் டேட்டா ஆர் நாட் ஆடிக்வேட் அண்ட் ஃபார்ம் அவுட்புட். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் அவுட்புட் அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்கிற இந்த ஃபார்ம் அவுட்புட்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்பவே நம்மளுக்கு கரெக்டாகவும் நம்மளுக்கு கிடைக்காது. அஸ் அ ஃபார்ம் அவுட்புட் இந்த சப்ஸ்டன்ஸ் செக்டர் இஸ் நாட் கம்ப்ளீட்லி இன்ஃபார்ம்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கம்ப்ளீட்டாக இன்ஃபார்ம் பண்ண தெரியாது. ஆக்சுவலாக அவங்களுடைய ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன வந்துச்சுன்னு அவங்களால கரெக்டாக சொல்ல முடியாது. இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஓகே, தட் மீன் அனிமல் ஹஸ்பண்ட்ரினா ஆடு கால்நடைகள் வளர்ப்பு இருக்கு இல்லையா, அது தேர் ஆர் நோ அத்தன்டிக்னா உண்மையான அத்தன்டிக் ப்ரொடக்ஷன் டேட்டா அவைலபிள். அது கரெக்டாக அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாகவும் தட் மீன் ரியலபிளாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். Next, different languages, customs, etc. also create a problem of computing estimate. That means estimation போடும்போது different language பேசுகிற people இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம முறையாக போயிட்டு கேட்க முடியாது. அவங்க சொல்கிற ஆன்சர் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அண்ட் கஸ்டம் டிஃப்ரெண்ட் கலாச்சாரமும் வந்து நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். People in India are indifferent to the official inquiries. நம்ம போய் ஏதாவது இவங்களுடைய இன்கம் என்னான்னு கேட்டாலே அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஓகே, ரொம்ப ஏதோ சம்திங் ஏதோ இன்கம் ரிலேட்டடாக வந்து கேட்குறாங்க, ஏதோ அஃபிஷியலாக கவர்மெண்ட் மூலமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆக போகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறதுனால நம்மளுக்கு கரெக்டான ஏதோ சொல்ல மாட்டாங்க. பீப்புள் இன் இந்தியா ஆர் indifferent to the official inquiries. They are in most cases non-cooperative, sometimes non-cooperative. ஓகே, ஒரு சில பேரண்ட் நம்ம போய் மீட் பண்ணிருப்போம் இல்லையா, அப்போ ஒரு சிலவங்ககிட்ட கேட்கும்போது ரொம்ப அன்பாக சொல்லுவாங்க. ஓகே, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா மெம்பர்ஸ் கரெக்டாக இருக்கிறாங்க, எத்தனை ஏஜில் இருக்காங்க, எவ்வளோ என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளோ இன்கம் போது ரொம்ப அன்பாக சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க ரொம்ப எரிபுரின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதுபோல் டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பீப்புளை நம்ம மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சம்டைம் நான் கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. Most of the statistical staff are untrained. Okay, statistical staff சொன்னாலே untrained-ஆகவும் இருப்பாங்க, inefficient-ஆகவும் இருப்பாங்க. ஸோ இப்போ ட்ரெயின்டு பர்சனாக இல்லாதனால அவங்களால கரெக்டான இதை வந்து மெஷர்ஸ் வந்து பண்ண முடியாதனால நம்மளுக்கு எஸ்டிமேஷன் ரொம்ப கம்மியாயிடும். Therefore, national income estimate in our country are not very accurate and adequate. Accurate-ஆகவும் இருக்காது, adequate-ஆகவும் இருக்காது. So there is at least 10% of margin of error. 10% நம்மளுக்கு என்னவா கிடைக்கும், எரராக கிடைக்கும், ராங்காக இருக்கும். That is the national income is overestimate. Sometimes நம்மளுக்கு ஓவர் எஸ்டிமேட்டடாக இருக்கும், இல்லாட்டா அண்டர் எஸ்டிமேட்டடாக இருக்கும். ஓகே, 10% அதிகமாக சொல்லிட்டாங்கன்னா ஓவர் எஸ்டிமேஷன் இருக்கும், சம்டைம் 10% கம்மியாக சொன்னாங்கன்னா அண்டர் எஸ்டிமேட்டட் இருக்கும் by at least 10%. ஓகே, that is why the GDP estimate for India vary ஆகுது from 2 trillion. ஓகே, million, billion, trillion, 2 trillion to 2 trillion US dollar to 5 trillion US dollar. நம்ம எப்போதுமே வந்து மெஷர் பண்ணுறது US டாலர் தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ 2லேருந்து 5 trillion அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த difficulty in the measuring the national income. Next topic, national income and the social accounting. Okay, next topic நம்ம பார்க்கலாம் வாங்க. Okay, national income and the social accounting. National income is also measured by the social accounting method. Social accounting method நம்ம கொண்டு வரோம். Under this method, the transaction among the various sectors such as நிறைய நம்ம ஆல்ரெடி வந்து சர்க்குலர் ஃப்ளோ மாடல் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். எது ஃபர்ம்ஸு, ஓகே, ஃபர்ம்ஸு, ஹவுஸ் ஹோல்டு, கவர்மெண்ட் அண்டு எக்ஸ்டர்னல் செக்டர் பார்த்துருப்போம். அதை தான் இங்கே பார்க்குறோம். ஃபர்ம்ஸு, ஹவுஸ் ஹோல்டு, கவர்மெண்ட் எக்ஸெட்ரா recorded and their interrelationship traced. Okay, that social accounting framework is useful for economists as well as policy maker. In the social accounting method, அதாவது firms, households, government and other sectors சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா framework accounting framework is useful to economists, பொருளாதார வல்லுநர்களுக்கும் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ், பாலிசியில் உருவாக்குறாங்களே அந்த பிளான்ஸ் அண்ட் பாலிசி உருவாக்குறாங்களே அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. So that because it represents the major economic flaws, okay, and the flaws and the statistical relationship among the various sector of the economic system. Okay, அவங்க ஃப்ளோஸ் ஆகுது. எப்படி வந்து இன்கம் வந்து ஃபார்ம்லேருந்து அதாவது ஹவுஸ் ஹோல்டுலேருந்து ஃபார்முக்கு போகுது, எப்படி அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வருது. ஸோ இந்த ஃப்ளோஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஸோ
it became the possible to forecast the trend to economic more accurately. இது வந்து நம்ம economic activity more accurately தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஓகே, சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டார். இப்போ நம்ம அதுக்குள்ள செக்டார்ஸ்குள்ள ரிலேஷனை பார்க்க போகிறோம். ஸோ அண்டர் திஸ் மெத்தட் the economy is divided into several sectors. The sector is a group of individuals or institution having common interrelated economic transactions. The economy is divided into the following sector. நிறைய செக்டார் நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்கம்மா. ஃபர்ஸ்ட் firms. ஓகே, firms. The first one is sectors பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி first one firms, second one households, third one government, the fourth one is the rest of the world, the fifth one is the capital sector. இது 4 நம்ம ஆல்ரெடி வந்து சர்க்குலர் ஃப்ளோ மாடலில் பார்த்துருக்கோம். ஓகே, சர்க்குலர் ஃப்ளோ மாடலில் வந்து ஃபர்ம்ஸ்லேருந்து ஹவுஸ்ஹோல்டு, ஃபர்ம்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட்லேருந்து ஹவுஸ்ஹோல்லேருந்து கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட்லேருந்து ஹவுஸ்ஹோல்டு, இந்த கவர்மெண்ட்லேருந்து ஃபர்ம்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அண்ட் 3 கவர் பண்ணது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இல்லையா. இது நம்ம ஆல்ரெடி சர்க்குலர் ஃப்ளோ மாடலில் பார்த்தோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது எதுனா த கேபிட்டல் செக்டார். ஸோ இப்போ இது செப்பரேட்டாக நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபர்ம்ஸ். ஓகே, firms undertook undertake the productive activity. Firms நால என்னது productive activity. Firms நானது ஒரு நிறுவனம். ஓகே, that mean production பண்ற ஒரு நிறுவனம். As undertake productive activity, thus they are all organization which employ the factors of production to produce goods and services. Employ னா ஈடுபடுத்துறதுனா land, labor, capital, organization இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் என்னது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு ப்ரொடியூஸ் பண்றாங்க, கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஃபர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் household. Household are consuming entities and represent the factors of production. Consume பண்ற லெவல்ல, that means consumption யார் தானா household தான். firms production பண்ற goods and services consumption பண்றது யார் தான் householdல இருக்கிறவங்க தான். ஓகே, and factors of production அனுப்புறவங்க entities அங்க ஈடுபடுத்துற ஆட்கள், that means labor, capital இதெல்லாம் எங்க இருந்து போகுது, that mean household இருந்து போகுது. who receive payment for the services rendered by them to firms. இந்த firmsக்கு servicesனா labor வந்து wages-ஆ வந்து அவங்க income earn பண்றாங்க. so that household consume goods and services that are produced by the firms produce பண்ற goods and services consume பண்றவங்க யாருன்னா the household. thus the firms make payment to household. firms பண்ணுது பேமெண்ட் கொடுக்குது household. எதுக்குன்னா அந்த லேண்டில் தட் மீன் லேபர் போனார்லே அதுக்கான வேஜஸாக கொடுக்குது ஃபார் த சர்வீசஸ், லேபருக்கான சர்வீசஸ். ஹவுஸ்ஹோல்டு ஸ்பெண்ட் த மணி. இங்கே வந்து ஹவுஸ்ஹோல்டுக்கு வந்த மணியை மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குறதுக்கு. ஸ்பெண்ட் மணி இன்கம் தேர் ரிசீவ்ட் அண்டர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை த firms. this is a circular flow of money between these two groups. ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. Next one is a government sector. Okay, third one is a government sector. Government sector refers to economic transactions of public bodies at all levels, central, state and local. Okay, economic transaction, பொருளாதார டிரான்சாக்ஷன் நடக்குது, எல்லா லெவல்லையும் நடக்குது. கவர்மெண்ட்டோட மெயின் வேலையை இந்த 3 லெவல்லையும் நடத்துறது தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். இந்த 3 டயர் சிஸ்டம் சொல்லுவாங்க. Okay, in their work concerning social accounting, Eddy and Peacock என்ன சொல்றாங்கன்னா a defined government acts a collective person that purchase goods and services from the firms. Not only household, already we told that the household has the purchase the goods and services from the firms and giving the money to the firms ன்னு சொன்னலையா. so that இங்க என்ன சொல்லிருக்காங்க, எடி and பீகாக் என்ன சொல்லியிருக்காங்க இஸ் ஆத்தர் நேம். பீகாக் உடனே மயில் நினச்சி போகிறீங்க, ஆத்தர் நேம். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த கவர்மெண்ட் ஹாஸ் அ collective பர்சன்ஸ். ஓகே, ஃப்ரம் த ஃபர்ம்ஸ் கிட்ட இருந்து கலெக்டிவாக வந்து வாங்கி மக்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு இடம் எதுன்னு த கவர்மெண்ட் செயல்படுது. ஓகே, ஸோ த கலெக்டிவ் பர்சன் தட் பர்ச்சேஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த ஃபர்ம் கிட்ட இருந்து கலெக்டிவாக அது பர்ச்சேஸ் பண்ணுது. ஓகே, தீஸ் பர்ச்சேசஸ் may be financed through taxation. Okay, இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு அதாவது firms கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிச்சிலையா கவர்மெண்ட், firms பர்ச்சேஸ் பண்ணிச்சிலையா அதுக்கான அமௌண்ட் அது எப்படி வந்து அது எந்த ரிசோர்சஸ் மூலமா அது கிடைக்குதுன்னா taxation, public borrowing, borrow பண்ணுது மக்கள்கிட்ட இருந்து. ஓகே, கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட borrow பண்ணுது. அண்ட் எனி அதர் ஃபிஸ்கல் மீன்ஸ், அதாவது நிதி, எந்த ஒரு நிதி சம்பந்தமாகவும், நிதி சம்பந்தம்னா
தட் மீன் பாண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அந்த பாண்டை கொடுத்துட்டு மக்கள்கிட்ட இருந்து மணி வாங்கிட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குது. ஸோ அப்போ எந்த ஒரு ஃபிஸ்கல் மெஷர்ஸும் கலெக்ட் பண்ணி டாக்ஸேஷன் மூலமாக கலெக்ட் பண்ணுது, பப்ளிக் பாரோயிங் மூலம் பண்ணுது, தட் மீன் அதர் ஃபினான்ஷியல் மீன்ஸ் ஃபிஸ்கல் மீன்ஸில் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டு டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணுது. ஓகே, டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணி அதை மக்களுக்கு வந்து வெல்ஃபேர் மெஷராக கொடுக்குது. எதுன்னா த கவர்மெண்ட். ஓகே, த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு ப்ரொவைட் சொல்கிறாங்க பார்த்தியா, த சோஷியல் குட்ஸ் லைக். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நம்மளுக்கு கொடுக்குது, டிஃபென்ஸ் கொடுக்குது, பப்ளிக் ஹெல்த் கொடுக்குது, எஜுகேஷன் கொடுக்குது, எக்ஸட்ரா. இது எல்லாமே யார் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்கா? கவர்மெண்ட். ஓகே, திஸ் மீன்ஸ் satisfying the collective wants of society. அப்போ collective wants of society, மக்களுடைய சொசைட்டியோட ஒட்டுமொத்தமான விருப்பத்தை யார் வந்து நிறைவேற்றானா? the government. Okay, however public enterprises like post office and railway are separated from the government sector and includes the firms. Okay, அதை செப்பரேட் பண்ணலை. அதாவது இந்த பப்ளிக் ஆஃபீஸஸ், தட் மீன் போஸ்ட் ஆஃபீஸஸ், ரயில்வேஸும் கவர்மெண்ட் தான், பட் வந்து அதை ஃபர்ம்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தீஸ் ஆர் த கவர்மெண்ட் செக்டார். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுமா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டார். Rest of the world sector related to international economic transaction. இது நம்ம எஸ்பெஷலி எதுனா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஓகே, ஓகே, international economic transaction of the country that it contains income, export and import transaction, external loan transaction and allied overseas investment. கடல் கடந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, income and payments. Okay, income and payments, receive, income receive or income payment. Okay, இது எல்லாமே எதில் அடங்கும்னா the rest of the world. Once again we read that related to international economic transaction of the country. இது international transaction பற்றி பார்க்கறது. transaction எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், இம்போர்ட்டாக இருக்கலாம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ that overseas இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாமே இதில் அடங்கும். ஓகே, it contain the income, export and import transaction, external loan transaction, other countries kind of loan transaction and allied overseas investment in investment, income and payments. இது எல்லாமே எதில் அடங்கும்னா the rest of the world. Okay, next fifth one is the capital sector. Capital sector refers to saving and investment. இதோட purpose நம்ம எதை பார்க்க போறோம்னா saving and investment. Okay, activity it include the transaction of bank ஓட transaction பத்தி பார்ப்போம், insurance corporations, financial houses and other agencies of money market. இது especially capital sector we also called as a money marketனால capital marketனால ஒன்று தான். ஸோ அப்போ நம்ம எது பார்த்தோம்னா that government, that means firmsக்கு, கவர்மெண்ட்டுக்கு அண்ட் ஈவன் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கொடுக்கறத வந்து நம்ம எது பார்ப்போம்னா கேபிட்டல் செக்டாரில் பார்ப்போம். மூலதன செக்டார்ஸ், மூலதனத்துறைனா அதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் த கேபிட்டல் டு கிவிங் த தட் மீன் பாரோவிங் பர்பஸ்க்காக நம்ம கொடுப்போம். ஓகே, it includes the transaction of banks, insurance corporation, financial houses and other agency of money market. These are not included in the firms. இது firmsல அடங்காது, நல்லா நோட் பண்ணிக்கோ. ஓகே, நம்ம அங்கே பார்க்குறோம் include that the bank, insurance corporation, financial houses பார்க்குறோம், பட் அதெல்லாம் எதில் அடங்காது? firmsல அடங்காது. These agencies merely provide the financial assistance. மெயினாக எதுக்குன்னா financial assistance to the firms activity. firmsக்கான financial assistance, அதாவது மார்க்கெட்டு, மணி மார்க்கெட்டு எதுதானா இந்த கேபிட்டல் மணி மார்க்கெட். ஓகே, அவங்களுக்கு ஃபர்ம்ஸு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ம்ஸ் போயின்னு இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு ட்ராபேக்ஸ் வந்துடுச்சு, திடீர்னு வந்து அங்கே ரொம்ப என்ன டிப்ரெஷன் டைமாக இருக்குது. ஓகே, அதை ரிசெஷன் மீண்டு வரணும், ரிலீஃபில் வரணும் அந்த ஃபர்ம்ஸ். அப்போ வரணும்னா ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் செக்டார்ஸ், அதாவது கேபிட்டல் செக்டார் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, லோன் மூலயமாவோ இல்லாட்டா வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டிஸ் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு இன்கம் மணி கொடுக்கறது, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி அங்கே நடக்கும். அப்போ இது வந்து என்னென்னா இட்ஸ் மியர்லி ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட். ஹெல்ப், ஃபினான்ஷியல் ஹெல்ப் டு த ஃபர்ம்ஸ் ஆக்டிவிட்டி. While assessing the sectoral contribution to GDP, the economics divided into the three டைப்பாக நம்ம பிரிச்சுக்கிறோம்: பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், tertiary sector. Primary sector we call the agriculture, the secondary sector we call the industry, tertiary sector we call the services, activity, trade and commerce. எல்லாமே நம்மளுக்கு இந்த tertiary sectorல வந்துரும். Okay, student, next we see that national
இன்கம் அண்ட் வெல்ஃபேர். நேஷனல் இன்கமும் வெல்ஃபேரும் எப்படி வந்து நம்மளுக்கு மெர்ஜ் ஆகுது. நேஷனல் இன்கம் இஸ் கன்சிடர் as a இண்டிகேட்டர். நேஷனல் இன்கம்னால என்னது? இண்டிகேட்டர். ஒரு கண்ட்ரியுடைய தேசிய வருமானம் இல்லைனா நாட்டு வருமானம் எதை பொறுத்து அமையும்? அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பொறுத்து அமையும். இது ரொம்ப ஹையாக இருக்குன்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப ஹையாக இருக்குது. நேஷனல் இன்கம் ரொம்ப லோவாக இருக்குன்னா அந்த கண்ட்ரி ரொம்ப வாழ்க்கை தரத்தில் வந்து வாழ்வாதாரத்துலேயும் வாழ்க்கை தரத்தில் ரொம்ப லோவாக இருக்குது. அப்போ நேஷனல் இன்கம் தான் வந்து இண்டிகேட் பண்ணும். The national income is considered as an indicator of the economic well-being of a country. The economic progress, பொருளாதார progress, வளர்ச்சி, development, growth and development as country in the measured in terms of their GDP per capita and their annual growth rate. எதை வச்சு இது பண்ணுவோம்னா GDP per capita and annual growth rate. A country with a higher per capita income is supposed to enjoy greater economic welfare with the highest standard of living. ஓகே, ஒரு கண்ட்ரி இப்போ நம்ம காயின் சைட் தான் அது. ஓகே, காயின் சைட்னா நம்மளுக்கு ஒரு சைட் தான் கொடுத்துருக்காங்க. ஏ கண்ட்ரி வித் த ஹையர் பர் கேபிட்டா இன்கம், அது கண்ட்ரி வந்து ஒரு ஹையர் பர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம், ஒரு கண்ட்ரியுடைய தனிநபர் வருமானம் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரியுடைய நேஷனல் இன்கம் அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா தட் என்ஜாய் கிரேட்டர் எக்கனாமிக் வெல்ஃபேர். அவங்களுக்கு எக்கனாமிக் வெல்ஃபேரும் கண்ட்ரியில் இன்கம் அதிகமாக வெல்ஃபேர் கவர்மெண்ட் கொடுக்குற வெல்ஃபேரும் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யும், நிறையாவே செய்யும். அப்போ நிறைய செய்யும் போது மக்களுடைய லிவிங் கண்டிஷன் தான் இருக்கும், ஹையராக இருக்கும். அதே இந்த சேம் சைட் அதே வந்து பர் கேபிட்டா லோயர் பர் கேபிட்டா இன்கம்னா அவங்க லோயர் எக்கனாமிக் வெல்ஃபேர் தான் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நெக்ஸ்ட், GDP or per capita income need not always promote economic welfare. நல்லா கவனிமா, GDP ரைஸ் ஆகிறதுனாலையோ இல்லை per capita இன்கமோ வந்து எப்போதுமே எக்கனாமிக் வெல்ஃபேரை பூஸ்ட் ஆகாது. ஏன்னா அந்த per capita income as an index of economic welfare suffers the limitation or which are status. அதாவது நிறைய மெரிட்ஸ் இருந்தால் கூட நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு நிறைய லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக வர கிளாஸில், அதாவது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ டுடே கிளாஸில் பார்த்ததை நம்ம லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள். ஸோ எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் வீக்லி டெஸ்ட், அதாவது உங்களுக்கு ஒரு 2 பேஜஸ் நடத்துகிறேன்னா அந்த 2 பேஜஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எந்த கொஸ்டின் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படித்து ஆன்சரை எழுதுங்க. ஓகே, டுடே கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷன் ஆன் யுவர் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.